தேவனுடைய பிள்ளையே, விசுவாச வார்த்தை பேசுகிறதோடு இணைந்து கொள்ளுங்கள். கவனிங்க, என்னைக்கு விசுவாச வார்த்தையை பேசாமல் ஒரு இப்படி இழுத்து இழுத்து பேசுறாங்க தெரியுமா, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாவே இருங்க. விசுவாச வார்த்தையை பேசுகிறவர்கள் நிச்சயமா ஜெயிப்பாங்க. ஹல்லேலூயா. தற்காலிகமா வேணா அவங்க கஷ்டப்படலாம், ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா கட்டாயமா அவங்க ஜெயிப்பாங்க. விசுவாச வார்த்தை பேசாதவங்க ஒரு காலம் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்கவே முடியாது. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போகிற காலத்திற்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனா நீங்க அவிசுவாச வார்த்தையை உங்க காதுல கேட்கும் போது நீங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் விசுவாசித்து பேசுங்கள், விசுவாசித்து செயல்படுங்கள். உங்க வாழ்க்கையில விசுவாசமான பேச்சும் விசுவாசமான செயலும் இல்லாமல் போனால் நீங்கள் தோற்று போவீர்கள், நீங்கள் ஜெயிக்க முடியாது, கலக்கம் அடைவீர்கள். சிலர் எப்போதும் புலம்பல், எப்போதும் அழுகை. தேவனை பிடித்துக் கொள்ள சொன்னா ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்புறது. இயேசுவை நம்பிப்பார். இயேசுதான் உன் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஹல்லேலூயா. எங்கு போனாலும் எந்த இடத்துல போனாலும் எந்த மனுஷன் பார்த்தாலும் உனக்கு விடுதலை கிடையாது. இயேசுவே உனக்கு விடுதலை கொடுக்கிறவர். நீ எங்க போய் நின்று தலைகீழ் தண்ணி குடிச்சாலும் ஒன்றும் நடவாது. ஆனால் தேவனை பற்றி பிடிக்கும் போது, தேவனையே சார்ந்திருக்கும் போது அவர் வாழ வைப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போ இந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, அவிசுவாச வார்த்தையை பேசி ஒருத்தன் சொல்றான், அங்க இருக்கிற சொல்றாங்க, நாம் ஒரு தலைவனை 44ஆம் வசனம் படிச்சோம்னா, நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு பேசிட்டான். பாருங்க, கிட்ட வந்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம், இனி நம்மளை கொன்னுருவாங்க, நம்ம என்ன பண்ணிடுவோம், இப்ப எங்க போயிடலாம், திரும்பி எகிப்துக்கே போயிடலாம். சில பின்மாற்றக்காரர்கள் இப்படிதான் நம்பி விசுவாசமாய் தேவ சமூகத்தில் வந்திருப்பாங்க, நம்பிதான் புறப்பட்டிருப்பாங்க. இடையில வருகிற சில பிரச்சனைகளோ இல்ல சில அவிசுவாசமான செயல்களை பார்த்து அவங்க பின்மாற்றத்துக்கு நேரா போகிறவங்களா இருப்பாங்க. விக்கிரக ஆராதனை, மறுபடியும் விக்கிரகத்தை நாடி ஓடுறவங்க இருப்பாங்க. விசுவாசத்தை விட்டு விலகி போறவங்க இருப்பாங்க. பரிசுத்தத்தை விட்டு விலகி போறவங்க, என்னத்தை பரிசுத்தமா வாழ்றது, என்னத்தை யோக்கியமா வாழ்றது, என்னத்துக்கு தொடர்ந்து ஆராதனைக்கு போறது, என்னத்துக்கு இதெல்லாம் செய்யணும், என்னத்துக்கு யூத் மீட்டிங், என்னத்துக்கு இது. ரைட், கவனிங்க. இப்படி சொன்னவர்களுடைய நிலைமை எல்லாம் பரிதாபமா இருக்கும். இப்படிதான் இங்க இந்த மக்கள் அப்படிதான் சொல்றான், நமக்கு ஒரு தலைவனை தெரியும், மறுபடியும் எகிப்துக்கே போயிடலாம், மறுபடியும் பின்மாற்றமே போயிடலாம், அங்கேயே நல்லா இருக்கப்பா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கொஞ்ச காலத்திற்கு பின்பதாக நீ வாழப்போகிற வாழ்க்கை அது மேன்மையான வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பின்னானவை மறந்தேன், முன்னானவை நாடினேன், கீழானவைகளை விட்டு மேலானவைகளை தேடுங்கள். ஹல்லேலூயா. நம்மளுக்கு பின்னாடி போறதா ரொம்ப பிடிக்குது. எங்க போறது, பின்னாடி போறதா ரொம்ப பிடிக்குது. ஒரு ரன்னிங் ரேஸ் பார்த்தேன் நான், ஒரு இந்தியாவுக்காக விளையாடினாலும் நினைக்கிறேன், ஒரு லேடி முடியாது, அவளுக்கு விழுந்தா, மறுபடியும் எந்திரிச்சு என்ன பண்றா, ஓடுறா. என கண்பானவர்களே, ஓடுகிற ஓட்டத்துல சில நேரம் தடுமாற்றங்கள், தோல்விகள் வரலாம். அதனால அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படிலாம் கிடையாது. மறுபடியும் எழுந்து ஓடுங்க. ஹல்லேலூயா. தோல்விகள் எப்பொழுதும் நிரந்தரமானவைகள் அல்ல. ஆனால் நம்முடைய லக்கு வெற்றியாய் மாத்திரம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தை நீங்கள் பேசுவது தேவனுக்கு பிரியமாயிருக்கும். எப்ப பாரு நடக்காது, வராது, முடியாது, இது செய்ய முடியாது, அவ்வளவுதான், இது தேராது, இதே தான் பேச்சு. நீங்கள் இப்படி பேசும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க முடியாது. செய்வார், நடப்பிப்பார், ஆகும், மாறும், செய்வோம், கர்த்தர் கூட இருக்கிறார். இப்படி நீங்கள் பேசும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பார். நீங்கள் நிச்சயமாய் ஜெயிப்பீர்கள்.